வெல்கம் டு மை சேனல். ஏற்கனவே திருக்கார்த்திகைக்கு யூஸ் பண்ணிட்டு வச்சிருந்த பழைய அகல் விளக்கு இருந்துச்சு. இது நல்லா க்ளீன் பண்ண பிறகு இதில் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கை தொடுற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரியான தண்ணி எடுத்திருந்தேன். அந்த தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பும் எலுமிச்சை சாறும் சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த விளக்கு எல்லாத்தையும் அதில் நான் ஒரு அரை மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அதை எடுத்து எப்பவும் பாத்திரம் துலக்கிற மாதிரி இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஈரம் இல்லாத கிச்சன் டவல் யூஸ் பண்ணி அதை நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த விளக்கில் அதிகமாக கருப்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோட்டிங் செஸ்ஸோ கொடுத்துட்டு அது ட்ரை ஆன பிறகு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ரைமர் எதுவுமே அப்ளை பண்ணலை, டைரெக்டாகவே அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். கேம்லின் பிராண்டில் மெட்டாலிக் அக்ரிலிக் பெயிண்ட் கிடைக்கும் இல்லையா, அதுலேருந்து க்ரீன் கலர் எடுத்து நான் இதுக்கு கலர் பண்ணிக்கிறேன். ஃபெவிக்ரில் பிராண்ட்லேயும் மெட்டாலிக் பெயிண்ட், பேர்ல் கலர் இதெல்லாம் அக்ரிலிக் பெயிண்ட்டாக கிடைக்குது. உங்ககிட்ட அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளைனாக இருக்கக்கூடிய அக்ரிலிக் பெயிண்ட் தான் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த விளக்கோட உள்பக்கமாக இந்த மெட்டாலிக் பெயிண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த விளக்கை அப்படியே திருப்பி வச்சுட்டு அவுட் சைட்லேயும் இந்த கலர் நான் கலர் பண்ணிக்கிறேன். இந்த விளக்கில் பெயிண்ட் பண்ணும்போது இதில் டிசைன்ஸ் மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, இதில் பெயிண்ட் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த குட்டி குட்டி கேப்லலாம் பெயிண்ட் படாமல் இருக்கும் சம்டைம்ஸ். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பெயிண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் தானே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த திருக்கார்த்திகைக்கு நீங்கள் இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் பொருத்தி வச்சதுக்கப்புறமா திரும்பவும் இதை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வெந்நீரில் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போவும் நீங்கள் பாத்திரம் துலக்குவீங்களா அது மாதிரி துலக்குனீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் எல்லாமே க்ளீனாக போயிடும். ஒன்ஸ் இதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் இல்லையா, அதனால திரும்பவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கிற க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் விளக்குக்கு கலர் பண்ணுறதுக்காக ப்ளைனாக இருக்கக்கூடிய அக்ரிலிக் பெயிண்ட்லேருந்து பர்பிள் கலர் மாதிரியான கலர் எடுத்திருந்தேன். அது கூட மைக்கா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன்.
நான் கலர் பண்ணி முடிச்சுட்டேன். 7வதா வந்து எல்லோ கலரில் மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருந்தேன். ஆனால் இது வந்து நான் கலர் பண்ணிகிட்ருக்கும்போதே தவறுதலாக கை தவறி கீழே விட்டுட்டதுனால இது வந்து உடஞ்சிருச்சு. அதனால வந்து மொத்தம் இன்றைக்கி 6 விளக்கு மட்டும்தான் நான் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு மெட்டாலிக் பெயிண்ட் கொடுத்து அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பார்டர் மாதிரி நான் கொடுத்துருந்தேன். இந்த எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன்ல இந்த விளக்குக்கு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் கலர் பண்ணிட்டேன். பார்டருக்காக கலர் பண்ணும்போது தான் நான் வந்து தவறி கீழே விட்டுட்டேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பழைய விளக்கை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அந்த விளக்கை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. நான் கோல்டன் கலர் பார்டருக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அது கூடவே உள்பக்கமாக டிசைன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் சிம்பிளாக கோல்டன் கலர் யூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் இப்படி செய்யுங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரீன் கலர் விளக்குல எப்படி பார்டருக்காக நான் கலர் பண்ணனோ அதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா விளக்குக்கும் கோல்டன் கலர் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒவ்வொரு விளக்குலையும் நடுவில் கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் லைட்டாக ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இதே கோல்டன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். இப்போது நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இது பாருங்கள், பழைய விளக்கு மாதிரியே இல்லை, புதுசாக நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த கோல்டன் கலரும் மெட்டாலிக் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிற இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரியான கலர் காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் செய்கிற கிராஃப்ட் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கிராஃப்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குற வீடியோஸை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.